எதுக்கு பத்துறாங்க? சத்தியமா சார் அது நான் நேற்று வச்ச மறந்துட்டு போயிட்டேன் ஊத்தாம. நிஜமாவே தப்புமா, இது ரொம்ப இது சார் நிஜமா ஊத்த கை வைக்காது, கெட்டு போச்சு அது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் சுகாதாரமற்ற முறையில் சாலையோர கடைகளில் விற்பனை செய்ய வைக்கப்பட்டிருந்த 1.5 டன் தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நேற்றைய நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், செயற்கை முறையில் பழுக்க வைக்கும் பழங்களால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என்றும், தானே ஒருமுறை அவ்வாறு பழுக்க வைக்கப்பட்ட தர்பூசணி பழத்தை உட்கொண்டு பாதிப்படைந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் சுகாதாரமற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்து அவை செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டனவா என ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அழுகிய பழங்களை விற்பனை செய்யக்கூடாது என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து அபராதமும் விதித்தனர். சத்தியமா சார் அது நான் நேற்று வச்ச மறந்துட்டு போயிட்டேன் ஊத்தாம. நிஜமாவே தப்புமா, இது ரொம்ப இது சார் நிஜமா ஊத்த கை வைக்காது, கெட்டு போச்சு அது. சத்தியமா சார் சரிம்மா, கண்டதை போட்டு புரிஞ்சு வச்சுக்கிறது. இல்ல சார், தூக்கி போடணும், அதுதான் கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ணி எத்து போடணும், அது கிருமி கீழே அதை கழட்டிட்டு கையோட தானே கொடுத்துட்டு பேசணும், லாஜிக்கா பேசணும்ப்பா. இப்படி ஆதி வச்சுட்டு அந்த அழுகுக்கான பழத்தை பக்கத்துல வச்சுக்கிறேன். நாங்க எங்களை நம்ப சொல்றேன். நீ நல்லா இருக்காயா? ஜவா ஜவாமா ஜவா உங்க பிள்ளைக்கு இந்த பழத்தை கொடுப்பியா சார்? பாவி கடிக்க வச்சுக்கிறோம், அது மாதிரி கொடுக்க மாட்டோம் சார். நாங்கள் புது பழம் தான் கொடுத்துருக்கோம். அழுகி போன பழத்தை கொண்டு வச்சிருக்கீங்களா? இல்லையா? அழுகி போனது அவருக்கு சார் சாதி கீழே ஒன்று சார், சும்மா பாரி வச்சுக்கிறோம். நாங்கள் அது மாதிரி கொடுக்க மாட்டோம் சார். இது கெட்டு போல, இது கெட்டு போல, கெட்டு போல. கெட்டு போச்சா இல்லையா? ஆமா சார், கெட்டு போச்சு இல்ல. அப்புறம் எதுக்கு வச்சிருக்கீங்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? நீ நல்லா இருக்குன்னு சொல்லி நேரம் கையில போட்டு சாப்பிட வச்சிருக்கீங்க. சாப்பிட்டு காமிங்க.